வெல்கம் பேக் டு ஓடுகை 360 சேனல். தமிழ்நாட்டில் என்னதான் பிரச்சனை நடந்தாலும் ஜாதி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கின்றது, வறுமை தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கின்றது, கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம். இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தளபதி தலைவர் படம் வந்தாலே போதும். தளபதி படம் தலைவர் படத்தை பீட் பண்ணுச்சா, தலைவர் படம் தளபதி படத்தை பீட் பண்ணுச்சா, யாரு முன்னாடி இருக்கிறாங்க, எந்த ரேஸ் முன்னாடி போயிட்டு இருக்கு, எப்படி எவ்வளவு கோடிகள் ஒரு சில நாட்களில் வசூலை ஈட்டியது என்று இணையதளத்தில் மிக பேசும் பொருளாக இருந்து கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த கூலி படமானது 2 வாரங்கள், 2வது வாரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் தருவாயில 10 நாள் வசூல் தளபதி விஜய் படத்தை பீட் பண்ணுச்சா அப்படின்னு பார்க்க போறோம். உண்மையிலே சொல்லணும்னா இன்னும் கண்டிப்பா தளபதி படத்தை கூலி படம் பீட் பண்ணவே இல்லை. ஏனென்றால் தளபதி படம் ஒரு இமாலய ஒரு இலக்கை அடைந்து உள்ளது 10 நாள் வசூல்ல. ஆனால் கூலி படம் பக்கத்துல தான் இருக்கு. இன்னும் அதை கிராஸ் பண்ணி போகாத நிகழ்வு தான் இருந்து கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆச்சு, ஏ சான்றிதழுடன் ரிலீஸ் ஆச்சு. 2025 ஆகஸ்ட் 23 கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆச்சு. இந்த கூலி படம் 10 நாட்கள் வந்த உடனே உலக அரங்கில் கூலி படத்தோட முதல் நாள் வசூல் பாத்தீங்கன்னா 151 கோடி, இந்தியாவில் மட்டும் 65 கோடி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் 4வது நாள் வசூலாக உலக அளவில் 404 கோடிகளை கூலி படமானது ஈட்டியுள்ளது. கடந்த வாரத்தில் புதன்கிழமை 10 கோடியும், வியாழக்கிழமை 7.5 கோடியும், வெள்ளிக்கிழமை 5.8 கோடியும் இந்த கூலி படமானது வசூலையானது ஈட்டியுள்ளது. முதல் வாரத்தின் முடிவில் கூலி படத்தின் வசூலானது 229.65 கோடியாக இருந்து உள்ளது. 10வது நாள் வசூல் இன்றைக்கு 23ஆம் தேதி 10வது நாள் வசூலானது 245.5 கோடியாக இருக்கின்றது. 2வது வாரம் இறுதியில் 250 கோடியை கூலி படமானது கிராஸ் பண்ணும் என்று வரலாற்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது. இதை லியோ படத்துல ஒப்பிட்டு பார்க்கும் போது லியோ படத்துல முதல் நாள் வசூலானது இந்தியாவில் முதல் நாள் வசூலானது 64.8 கோடி மட்டும்தான். ஆனா கூலி படம் 65 கோடி. அதுல கூலி படம் முதல் இடத்தில் இருக்கின்றது. ஆனால் 10வது நாளில் ஒப்பிட்டு பார்க்கும் போது லியோ படமானது கூலி படத்தை முன்னோக்கி நிலையை பெற்று வருகின்றது. அதாவது கூலி படம் 10வது நாள் வசூலாக 245.5 கோடியை பதிவு செய்துள்ளது. ஆனால் தளபதியின் விஜய் படமானது லியோ படமானது 264.25 கோடியை பதிவு செய்து உள்ளது. அதனால அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது லியோவை இன்னும் கூலியானது பீட் செய்யவில்லை அப்படிதான் பார்க்க வேண்டும். இன்னும் 2 வாரங்கள் கழித்து பார்த்தால் ஹோல் இந்தியா உலக அளவில் கூலியோட வசூல் எவ்வளவுன்னு கண்டிப்பா தெரியும். உலக அளவில் லியோ படத்தின் வசூலானது 605.9 கோடியாக உள்ளது. இந்தியாவில் மட்டும் லியோவோட வசூல் 341 கோடியாக இருக்கின்றது. இதே கூலி படமானது பீட் செய்யுமா என்று கேட்டால் வரக்கூடிய நாட்களில் இன்னும் 2, 3, 4 வாரங்கள் முழுமையாக ஓடிச்சுன்னா கண்டிப்பா 404 கோடியாக உள்ள உலகளவில் வசூலை இன்கிரீஸ் பண்ணி 700, 890 கோடியை நெருங்கும் என்று வரக்கூடிய நாள்களில் கணிக்கப்பட்டு வருகின்றது. எது எப்படியோ இன்றைய நிகழ்வில் கூலியானது லியோ படத்தை பீட் செய்யவில்லை, முந்தி செல்லவில்லை. இன்னும் சில பல காலங்கள், சில பல நாட்கள் தேவைப்படுவதற்கு கூலி படம் கண்டிப்பாக லியோவை முந்தி செல்லும் என்று கணிக்கப்படுகின்றது. எது எப்படியோ போட்டவனுக்கும் எடுத்தவனுக்கும் கை நிறைய லாபம் தான். ஆனா பார்க்கக்கூடிய உங்களை போன்ற என்ன போன்ற பாமர மக்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. அதனால இது மாதிரி வீடியோக்களை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவோம். பை, see you, take care.